வாரன் பஃபெட் சொல்லும் இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உலக முதலீட்டு ஜாம்பவானாக அறியப்படுபவர் வாரன் பஃபெட். சிறுவயதிலிருந்தே முதலீடு செய்வதன் மூலம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர். இவரை பொறுத்தவரை தனக்கென சில கொள்கைகளை வைத்திருக்கிறார். அந்த கொள்கையின் அடிப்படையில்தான் அவர் முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறார். வாரன் பஃபெட் சிக்கலான விஷயங்களை பின்பற்றி நம்மால் செல்வத்தை பெருக்க முடியாது, சில முட்டாள்தனமான தவறுகளை தவிர்த்தாலே நம்மால் செல்வத்தை சேர்த்துவிட முடியும் என கூறுபவர். 1. அளவுக்கு அதிக கடன். நம்மால் கையாள முடியாத அளவு கடனை ஒருபோதும் வாங்கக்கூடாது. இவ்வாறு கைமீறி நாம் கடனை வாங்க தொடங்கினால் அது சிறுக சிறுக வளர்ச்சி அடைந்த பின்னாளில் பெரிய பிரச்சனையாக உருவாகும் என கூறுகிறார். தேவை இல்லாமல் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவது, கடன் வாங்குவது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறுகிறார். கடன் உங்களுடைய சேமிப்பை மட்டும் கரைப்பது கிடையாது, உங்களுடைய மன அமைதியையும் எடுத்துச் சென்றுவிடும் என்கிறார். 2. தேவையற்ற செலவுகள். வருமானம் அதிகரிக்க அதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய செலவுகளை அதிகரிப்பது சரியான நிதி மேலாண்மை கிடையாது என்பது இவருடைய கருத்து. தேவை இல்லாமல் ஆடம்பர கார்களை வாங்குவது, ஆடம்பரமாக சுற்றுலா செல்வது, தன்னிடம் பணம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காக சில பொருட்கள் மீது செலவு செய்வது தேவையற்றது என கூறுகிறார். இதற்கு அவரே ஒரு உதாரணம். தன்னிடம் பல கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் 1958ஆம் ஆண்டுதான் வாங்கிய ஒரு சிறிய இல்லத்தில்தான் இன்னமும் வாரன் பஃபெட் வசித்து வருகிறார். உங்களுக்கு தேவையற்ற பொருளை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொருட்களை நீங்கள் விரைவில் விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதே இவர் அடிக்கடி கூறும் கருத்து. 3. தவறான முதலீட்டை தேர்வு செய்வது. நம்முடைய வருமானத்தில் கணிசமான தொகையை முதலீடு செய்ய வேண்டும் என்பது அவசியம், ஆனால் சரியான இடத்தில் முதலீடு செய்வது முக்கியம் என கூறுகிறார். எந்த ஒரு ஆய்வும் செய்யாமல் குறிப்பிட்ட சில பங்குகளை வாங்குவது, குறுகிய கால லாபத்திற்காக முதலீடு செய்வது உள்ளிட்டவை மோசமான பணப்பழக்கம் என கூறுகிறார். இந்த உலகிலேயே சக்தி வாய்ந்த ஆயுதம் முதலீடுதான் என குறிப்பிடும் அவர் உங்களுக்கு தெரியாத ஒரு தொழிலில் எப்பொழுது முதலீடு செய்யாதீர்கள் என கூறுகிறார். சரியான முறையில் ஆய்வு செய்து ஒரு நிறுவனம் குறித்து அனைத்து தகவலும் தெரிந்த பிறகு முதலீடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கிறார். 4. அவசர கால நிதி. இந்த வாழ்க்கை என்பது நிலையற்ற தன்மை கொண்டது, எனவே எப்பொழுதுமே ஒரு அவசர கால நிதியை சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்பது இவருடைய பிரதான அறிவுரை. திடீரென வேலை இழப்பது, உடல்நிலை சரியில்லாமல் போவது உள்ளிட்டவை நிதி ரீதியாக உங்களை பெரும் சிக்கலில் ஆளாக்கும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் சரியான ஒரு அவசரகால நிதியை எடுத்து வைப்பது அவசியம்.